ஓம் சாந்தி. நாம் கர்மாதீத் நிலை அடையணும்னா 2 சக்திகள் தாரணை செய்கிறது அவசியம். ஒன்று தயாராக இருக்கும் சக்தி, மற்றொன்று ஏற்றுக்கொள்ளும் சக்தி. ஒரு ஆத்மா எந்த பந்தனத்தில் இருக்கோ அந்த பந்தனத்தில் மட்டுமே அது நடிக்க முடியும். ஒரு கர்மாதீத் நிலை அடைஞ்ச ஆத்மா எங்கே வேணும்னாலும் தன்னோட பங்கை வகிக்க முடியும். ஏன்னா அது கர்மாதீத் நிலை அடைஞ்சிருச்சு. தயாராக இருக்கும் சக்தி நம்மக்கிட்ட எப்போ இருக்கோ அப்போது நம்ம ஆத்மாவினுடைய வேகம் அதிகரிக்கும். ஏற்றுக்கொள்ளும் சக்தி நம்மக்கிட்ட எப்போ இருக்கோ ஆத்மாவுக்குள்ள நிறைய இடம் இருக்கும். அப்போது நல்லா ஞானத்தை தாரணை பண்ண முடியும், யோகா ஈஸியாக செய்ய முடியும். அதனால உங்கள் டைரி எடுத்து எழுதிக்கோங்க. தயாராக இருக்கும் சக்தி ஃபர்ஸ்ட் பவர், ஏற்றுக்கொள்ளும் சக்தி செகண்ட் பவர். இதை எழுதிட்டு ஒரு தடவை நீங்கள் படித்து பாருங்கள். எப்போ நீங்கள் காதில் கேட்குறீங்களோ அப்போ உங்களுடைய புத்தி அங்கேயும் இங்கேயும் இருக்கும். அப்போது கவனம் இருக்காது. நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும்.